Hello everyone. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் பிரகாஷ். நான் உங்கள் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா K7 டோட்டல் செக்யூரிட்டி. சோ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து உங்களுக்கு K7 டோட்டல் செக்யூரிட்டி இதோ இப்பதான் உங்களுக்கு அமேசான் வந்து டெலிவரி பண்ணாங்க. சோ இத பத்தி நம்ம ஃபுல்லா பார்ப்போம். எப்படி லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்றது எல்லாத்தையுமே பார்ப்போம். சோ வந்து இது வந்து உங்களுக்கு இது கூடவே ஒரு சாஃப்ட்வேர் தருவாங்க. இது வந்து 1 இயருக்கு உங்களுக்கு ஒரு பிசிக்கு தான் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு ஒரு பிசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல லேப்டாப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது ரெண்டு தான் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு. வந்து 1 வருஷத்துக்கு இருக்கு, 2 வருஷத்துக்கு இருக்கு, 3 வருஷத்துக்கு இருக்கு. நான் வாங்கியிருக்கிறது வந்து உங்களுக்கு 1 இயருக்கு வாங்கியிருக்கேன். சோ நீங்க வேணா இன்னும் அதிகமாகவும் வாங்கிக்கலாம். இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோ இந்த K7 டோட்டல் செக்யூரிட்டி லிங்க் நீங்க வேணா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அமேசானோட லிங்கை கிளிக் பண்ணி நீங்க போயிட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆஃபர் சூப்பராகவே தராங்க. இதோட ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோனா, உங்களுக்கு ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1300. இப்ப அமேசான்ல நல்லா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சோ அதனால இப்ப உங்களுக்கு ஆஃபர்ல இது என்ன, சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 இருக்கு. ஆனா நீங்க போயிட்டு ஆஃப்லைன் ஸ்டோர்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அதோட ஒரிஜினல் பிரைஸ் தான் அவங்க வாங்கிப்பாங்க. அதுக்கு பதிலா நீங்க அமேசான்லயே வாங்கி போட்டுக்கலாம். சோ எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு தெரியல, நம்ம வீடியோ பாருங்க. நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுறேன். சோ இந்த K7 டோட்டல் செக்யூரிட்டி பத்தி வாங்க இப்ப போயிட்டு இதை ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிருங்க. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து லேப்டாப் யாராவது பிசி யாராவது வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் இந்த வீடியோ. சோ அவங்க எந்த K7 அவங்க எந்த செக்யூரிட்டி யூஸ் பண்ணிக்கலாம்னு அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சோ இப்போ நம்ம போயிட்டு இந்த K7 டோட்டல் செக்யூரிட்டி நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். இப்போ அன்பாக்சிங் செட்டப்க்கு போலாம் வாங்க. அன்பாக்சிங் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சோ இதுதான் அமேசானோட பேக்கிங். இப்படிதான் நமக்கு கொடுத்தாங்க. இதுக்குள்ள என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிடி கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி நான் உங்க வீடியோவை பார்த்து இப்பதான் நான் வாங்க போறேன்னா உங்களுக்கு இதுக்குள்ள ஒரு சிடி கொடுத்துருப்பாங்க. அதுலதான் வந்து உங்களுக்கு இந்த K7 டோட்டல் செக்யூரிட்டியோட சாஃப்ட்வேர் உங்களுக்கு அதுல கொடுத்துருப்பாங்க. உங்க லேப்டாப்லயோ இல்ல பிசிலயோ போயிட்டு இந்த சிடியை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ற மாதிரி வரும். சோ உங்களுக்கு இந்த K7 டோட்டல் செக்யூரிட்டில அவங்க உங்களுக்கு சாஃப்ட்வேர் கொடுத்துருவாங்க. இல்ல நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு இதுல வந்து ஒரு சீக்ரெட் கோடும் இதுக்குள்ளேயே கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க அந்த சீக்ரெட் கோடை மட்டும் போட்டு நீங்க ரினியூ பண்ணிக்கிற மாதிரி வரும். இதுக்கு முன்னாடியே நீங்க இந்த சாஃப்ட்வேர் வச்சிருந்தீங்கன்னா. சோ இதை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபுல் கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லிடுவேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ ஓகே வாங்க இப்ப போய் நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணலாம். சோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப அன்பாக்சிங் செட்டப்புக்கு வந்தாச்சு. சோ இதுதான் இந்த K7 டோட்டல் செக்யூரிட்டியோட பேக்கிங். இப்படிதான் உங்களுக்கு பேக் பண்ணி தராங்க. பேக்கேஜிங் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு யாரும் எடுத்து சீக்ரெட் கோட்லாம் யூஸ் பண்ணிட முடியாது. அந்த அளவுக்கு அமேசான் பேக்கிங் நல்லா தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம் வாங்க. ஸோ சிசர் இருக்கு. சிசரை வச்சு வெட்டும் போது பார்த்து வெட்டுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் வெட்டிக்கோங்க. இது வந்து நமக்கு அந்த பில் கொடுத்துருக்காங்க. அட்ரஸ்லாம் பண்ணணுன்னு இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். நம்ம இப்போ இங்கே ஓப்பன் பண்ணுவோம் பாருங்க. கேமரா காமிக்கிறேன். ஸோ பாருங்க, இங்கே உங்களுக்கு சின்ன சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, உங்களுக்கு உள்ள உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உள்ள உங்களுக்கு ஒரு பில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பில்லை தான் நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்த பில்லை நீங்கள் பத்திரமா எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது உங்களுக்கு பில்லு. இப்போ நம்ம இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு K7 டோட்டல் செக்யூரிட்டி அந்த பேக்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் உங்களுக்கு அந்த K7 டோட்டல் செக்யூரிட்டியோட பேக்கிங். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு நிறைய விதமான செக்யூரிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ஸ்பை மால்வேர் அந்த டிடெக்ஷன் அதுக்கு கொடுத்துருக்காங்க. இமெயில் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கிளவுட் பேஸ்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் டிவைஸ் ஸ்கேனிங் கொடுத்துருக்காங்க. USB வேக்சினேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபயர்வால் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ கீ லாகர் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐடென்டிட்டி ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. வெப்சைட் ஃபில்டரேஷன் கொடுத்துருக்காங்க. பேரண்டல் கண்ட்ரோலும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வெறும் வைரஸுக்குன்னு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு சிஸ்டம்க்கு இல்லை ஒரு லேப்டாப்புக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் வாங்கி ஒன்று இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த K7 டோட்டல் செக்யூரிட்டி இது ஒன்று வாங்கிட்டீங்கன்னா போதும். நீங்கள் உங்களோட சிஸ்டம்க்கோ பிசிக்கோ நீங்கள் ஃபுல் செக்யூரிட்டி உங்களுக்கு இதில் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிசிக்கு மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 1 இயருக்கு நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வேணா உங்களுக்கு எத்தனை இயருக்கு வேணுமோ அத்தனை இயருக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது அமேசான்ல இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க வேணா என் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க போயிட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆஃபர் சூப்பராகவே இருக்கு.
ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த K7 செக்யூரிட்டி இருக்குல்ல, இதை நம்ம இப்போ இங்கே கொடுத்துருக்கிற இந்த சீலை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே கொடுத்துருக்கிற அவங்க சிடி கொடுத்துருப்பாங்க. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்காக அந்த சிடியை நான் இப்போ உங்களுக்கு இந்த சீலை பிரித்து இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒரு டேப் போட்டு வச்சுருக்காங்க. பேக்கிங்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, யாரும் பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. ஸோ பயப்படாமல் நீங்கள் தைரியமாக வாங்கலாம் இந்த ப்ராடக்டை. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அமேசானோட லிங்க் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஸோ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு 1 PC 1 இயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்படி ஒட்டிடுவோம். இப்போ இந்த சீலை இப்போ நம்ம எடுப்போம். இது அந்த K7 செக்யூரிட்டி கொடுத்த சீல். ஓகே, நம்ம இப்போ இந்த சீலையும் எடுத்தாச்சு. பாருங்கள், உங்களுக்கு கேமரா காமிக்கிறேன். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ உள்ள நான் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு காமிக்கிறேன். இதோ பாருங்க, உள்ள உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேருக்கான சிடி கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த K7 செக்யூரிட்டிக்கான சிடி. ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்லையோ இல்லை பிசிலையோ போட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இது ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். இதுக்கு முன்னாடியே நீங்கள் K7 செக்யூரிட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி சாஃப்ட்வேர் வச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் போயிட்டு இங்கே கொடுத்துருக்க கோடை மட்டும் நீங்கள் எடுத்து போட்டு ரினியூ பண்ணிக்கிற மாதிரி வரும். ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக போயிட்டு இப்போ அடுத்து நான் என்னோட லேப்டாப்பில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த சிடியை நம்ம ஓரமாக வச்சுருவோம். அடுத்து உள்ள வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். உள்ள உங்களுக்கு ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி தான் கோடு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இதை கோடு காமிக்க முடியாது, ஏன்னா இப்போ நான் போட்டு தான் இதை ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால நான் உங்களுக்கு இதுக்கு பின்னாடி தான் கோடு கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இதையும் வச்சுருவோம். ஸோ அவ்வளோதான், இந்த பேக்கிங்குள்ளே வேறு எதுவும் இல்லை, இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஸ்டாலேஷன் சிடி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சீக்ரெட் கோட் கொடுத்துருக்காங்க. இதை போட்டால் தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். வாங்க இப்போ நான் என்னோட லேப்டாப்பில் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட லேப்டாப் ஸ்க்ரீனுக்கு நம்ம வந்தாச்சு. நீங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த K7 செக்யூரிட்டியோட சிடி. இதை வந்து நீங்கள் உங்களோட லேப்டாப்லையோ இல்லை பிசிலையோ சைடில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, அதாவது சைடில் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ரினியூ பண்ணி காமிக்கிறேன். என்கிட்ட இப்போ கோடு வந்திருக்கு, இது கூட உங்களுக்கு கோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அந்த கோடை போட்டு உங்களுக்கு எப்படி ரினியூ பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அமேசான் லிங்க். நீங்கள் அது வழியாக போய் இதை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, வாங்க நான் இப்போ உங்களுக்கு ரினியூ பண்ணுறதை காமிக்கிறேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல K7 இருக்கு பாருங்க, K7 செக்யூரிட்டி. ஸோ நம்ம இப்போ அதை கிளிக் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு முன்னால நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மெயினாக நீங்கள் இதை ரினியூ பண்ணும்போது இல்லை ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு மெயினாக உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன்ல இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இங்கே கரெக்டாக கனெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் உங்களுக்கு கரெக்டாக நடக்கும். ஸோ அதனால உங்களுக்கு நெட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நானும் இப்போ நெட்டு கனெக்ட் பண்ணிட்டேன், எனக்கு இன்டர்நெட் இப்போ கரெக்டாக இருக்கு. ஸோ வாங்க இப்போ அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு அந்த K7 டோட்டல் செக்யூரிட்டியோட இன்டர்ஃபேர் இப்போ தான் உங்களுக்கு இருக்கும். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ அதனால உங்களுக்கு இந்த இடத்துல ரினியூன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் புதுசாக போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் போய் இதை ஆக்டிவேட் பண்ணி, என்னோட K7 டோட்டல் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நான் வந்து புதுசாக கீ வாங்கியிருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ நான் போட்டு ரினியூ பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த சிடியிலே சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. நீங்கள் அதை போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இதே மாதிரி தான் இன்டர்ஃபேராக இருக்கும். நீங்கள் போயிட்டு அடுத்து உங்களோட கீயை என்ட்ரு பண்ணணும். கீயை என்ட்ரி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஆக்டிவேட்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்து இன்னொரு பேஜுக்கு போவாங்க. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அடுத்த ஒரு பேஜுக்கு போகுது. அந்த பேஜில் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக வரும். இப்போ வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வந்துருச்சு. இது ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல வாங்கியிருந்தேன், நாங்கள் கடையில் கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ அவங்க போட்டு என்ட்ரி பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து நான் வந்து இப்போ ஃபில்அப் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா உங்களோட பேர் டைப் பண்ணிக்கணும். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த பர்சன் போட்டுக்கிற இடத்துல நீங்கள் உங்களோட பேர் போட்டுக்கணும். அடுத்து இந்த ரெண்டாவது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸை நீங்கள் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேண்டாட்ரி, நீங்கள் இமெயில் ஐடி போட்டுக்கணும். அடுத்து இந்த மூணாவது பாக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்கிற சீரியல் நம்பரை போடணும். ஸோ நான் இதெல்லாம் போட்டு ஃபில்அப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அடுத்து வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன், கொஞ்சம் நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன் என்னோட டீட்டெயில்ஸ்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மெயில் ஐடி, அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாஸ்வேர்டு, உங்களோட கோடெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அதில் நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் வரும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போயிடும்.
அடுத்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப நான் இதில ஏன் மறைச்சு வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ குடுத்து வச்சிருக்கேன். ஸோ, அதனால தான் உங்களுக்கு மறைச்சுட்டேன். இப்ப நீங்க இதில என்ன செலக்ட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டேட்டும், சிட்டியும் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, நீங்க போயிட்டு இங்க கீழ க்ளோஸ்ன்னு ஒரு பட்டன் தெரியுது பார்த்தீங்களா? அத குடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ஃபுல்லா இது முடிஞ்சிரும். ஸோ, பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு K7 டோட்டல் செக்யூரிட்டி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். நீங்க பண்ண வேண்டிய வேலை அவ்வளதான். அந்த கோட் எடுத்து போடணும். உங்களோட மெயில் ஐடி குடுத்துக்கணும். ஸோ, அவ்வளதான் ஃபிரெண்ட்ஸ். இப்ப நான் ஃபில் அப் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்து க்ளோஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். வெயிட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். இப்ப நான் ஆக்டிவேட் ஆன பேஜ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ, இப்ப பாருங்க ஃபிரெண்ட்ஸ். முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பைரின்னு காமிச்சிருக்கும். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த கோட குடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 365 டேஸ்ன்னு குடுத்துருக்காங்க. 365 டேஸ் லெஃப்ட்ன்னு உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இது எப்ப எக்ஸ்பைரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 26 டிசம்பர் 2019 அப்ப தான் உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ, பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டி தராங்க. உங்களுக்கு 1 இயர் வேணாலும் போட்டுக்கலாம், 2 இயர் வேணாலும் போட்டுக்கலாம், இல்ல 3 இயர் வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த பேக் வேணுமோ நீங்க போய் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த K7 டோட்டல் செக்யூரிட்டியோட லிங்க் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அமேசான் லிங்க். நீங்க அது வழியா கிளிக் பண்ணி போய் ஈஸியா வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஆஃபர் சூப்பராவே தராங்க. ஸோ, நீங்க இன்னும் டெக் தமிழ் பிரகாஷ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நான் எப்பப்பலாம் ஒரு வீடியோ போடுறேனோ அதோட நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நீங்க இதுக்கு முன்னாடி பார்க்காத வீடியோவோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படி இல்லன்னா, இப்ப உங்களுக்கு ஸ்க்ரீன்ல கார்ட்ஸாவும் தெரிஞ்சுட்டு இருக்கும். ஸோ, நீங்க அத கிளிக் பண்ணியும் அடுத்த வீடியோக்குள்ள போலாம். அடுத்து நான் உங்கள இதே மாரியே ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டோட இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்.